Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழ்நாடு காங்கிரசின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நாங்க தெளிவா இருக்கோம். வேற யாரு குழம்பி இருக்காங்களாங்கிறத கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. இல்ல தமிழ்நாட்டில் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து 2 எட்டப்பர்கள் இருந்தாங்க. ரைட்டா? இந்த பில்லுக்கு ஆதரவா அவர்களுக்கு ஓட்டு போட முடியல. என்னன்றா இந்த பில்லுக்கு எதிர்ப்பா டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா 2 பேர் ஆதரவு சொன்னாங்க. ஒன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுகவினுடைய எம்பிக்களும். இதுதான் இவர்கள் தான் எட்டப்பர்கள் முதல்ல சொன்னது. இந்த தடவை பில் வரும்போது இந்த லிஸ்ட்ல எட்டப்பர் லிஸ்ட்ல வேற எதுவும் சேருதாங்கிறத நீங்க தான் கேட்கணும். பில் வந்தோன்னா தானே தெரியும். இந்த வாரம் வரப்போகுது, அடுத்த வாரம் வரப்போகுது. நீங்க பப்ளிக் பிரஷர் தான், மக்களுடைய பிரஷர்னாலதான் யாருமே மாற போறது. நீங்க யாருமே கேட்கலன்னு வச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தண்ணி வந்துருச்சு, காவிரியில தண்ணி வந்துருச்சு வர்றப்பா தண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்து வருவோம், காவிரிக்கு தானே வர்றேன். இப்ப தண்ணி வந்துருச்சு. ஆனா வந்து ஒரு பிரச்சனை, தண்ணி வந்த பிரச்சனைய இப்ப ஏன் தண்ணி வந்துச்சுன்னு கேள்வி கேட்பிய வருங்க. கேட்போம் கேள்வி. நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், டி.கே. சிவகுமார் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் கர்நாடகாவுக்கு அவர் பேசுவார். அவரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு நலன் அவருக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் போய் பேசணும்னு நினைச்சாருன்னா அதுல தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்க கர்நாடகத்தில் இருக்க எல்லா அரசியல்வாதியும் ஒன்னா நிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஆளுகள் தான் நம்ம குறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க, இவங்கள பார்த்து இவங்க சொல்றாங்க. அங்க இருக்க ஆளை பார்த்து சொல்லியா கர்நாடகக்காரங்களை சொல்லுங்கப்பா. நீங்க பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன? ஒருத்தரை மாத்தி ஒருத்தி நம்மளத்தான் கையை காட்டிக்கிட்டு இருக்கமே ஒழிய நம்ம தமிழ்நாடு ஒரே வாய்ஸ்ல பேசுறது கிடையாது. சட்டமன்றத்தில் தீர்மானம், அனைத்து கட்சி எல்லாம் உட்கார்ந்துருச்சு. சட்டமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு தீர்மானத்தை போட்டோம். எதிர்கட்சி தலைவர் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தையும் அந்த அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து படிச்சாங்க. இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டு அது வெளியில அப்புறம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த தீர்மானம் தப்புங்கிறாங்க. ஏப்பா சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாரும் சேர்ந்தாரப்பா போட்டீங்க. போட்டுட்டு தீர்மானத்தை போட்டு இது தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஊர்ல இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க? ஊர்ல வெளியில இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க? என்னடா தமிழ்நாட்டில் யாரும் எந்த கட்சியும் சட்டமன்றம் அதாவது ஒருமித்த கருத்தோட நாங்க தீர்மானம் நிறைவேற்றோம் அப்படிங்கறத தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்கணும் மத்திய அரசு கொண்டு போய். அதை கூட கொடுக்க முடியாத நிலைமை ஆக்கி வச்சுட்டீங்களே. ஏன்னா இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உள்ள அரசியல் தான் முக்கியமா இருக்கே ஒழிய தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றது முக்கியமா அது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்ல காவிரியில அந்த மேகதாது அணை நிப்பாட்டணுமா அது முக்கியம் கிடையாது. அவங்களோட அரசியல் தான் முக்கியமா இருக்கே ஒழிய தமிழ்நாட்டினுடைய ஓவரால் நன்மை முக்கியமா இல்லாம போயிருச்சு. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய ஸ்டேட்ல தண்ணி காப்பாற்றுறாங்க. இப்ப மழை வந்த உடனே திறந்து விட வேண்டியா இருக்கு. மழை வந்துருச்சுல, இப்ப நிப்பாட்ட வேண்டியானா? இப்ப தண்ணியை வச்சு கொடுக்க கூடாது 3 நாள் போய் நேற்று தான் எடியூரப்பா போய் போராட்டம் பண்ணிருக்காரு. தண்ணிக்கு தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு. நிப்பாட்ட முடியாது. மழை அவ்வளவு பேச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தண்ணி திறந்தா விட்டான். ஏட்டா அவர்களை பொறுத்த மட்டும் தண்ணி கூடாதுன்னு ஒரு எடியூரப்பா பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அவருடைய பையன் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக முதலமைச்சருக்கு. அவங்க பண்ற அட்டூழியம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் எழுதிருக்காரு திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டாப்புல. இப்ப பிரச்சனை என்னன்னு கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எப்படா தண்ணி கொடுக்காம இருக்கணும்ங்கிற பார்த்தாங்க. இப்ப மழை வந்துருச்சு, தண்ணியை திறக்க வேண்டியா போச்சு. தண்ணியை கொடுத்தே ஆகணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? தமிழ்நாடு அரசுக்குள்ள பேச ரெடியா இல்ல. தீர்மானத்துல யாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசணுமோ அவங்க எல்லாம் பேச ரெடியா இல்ல. கோர்ட்டுக்கு போறோம், நான் தனியா போவேன், நீ தனியா வா. தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய முதலமைச்சர் எல்லாரும் சட்டமன்றத்தில் பத்தியே பேசல, தீர்மானமே போடல, ஒண்ணுமே பேசலப்பா, யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. தனியா அவர் தான் முடிவு எடுக்கிறாருன்னா பரவாயில்ல, கேட்கலாம். அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுங்கள், அதுகளை கூட்டுங்கள். எல்லாரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தானே பேசுனீங்க. எல்லா கட்சியும் தானே பேசுனீங்க. எல்லாரும் தானே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்களும் வழிவரும் ஆம் என்றோடு ஆம் என்க, இல்லை என்றோல் இல்லை என்றுங்க எல்லாரும் தானே கைது கொடுத்தீங்க. சொல்லி ஒரு மித்த கருத்தோட நாங்க பாஸ் பண்ணிட்டோம். பிஜேபி மட்டும் விட்டுட்டிய பாவம். பிஜேபி அவர் கூட்டி எம்பி எம்எல்ஏ மட்டும்
எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் வந்து தமிழ்நாடு பிரிஞ்சு நிக்கணுங்கிறது எனக்கு என்னுடைய குழப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அரசியல் முக்கியமா இருக்கு தண்ணியை விட? இதுதான் கேள்வி. கர்நாடகத்தை மட்டும் தண்ணி முக்கியமா இருக்கு அரசியலை விட. அவங்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க, தண்ணி எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுக்க கூடாது. நேத்து போய் எடியூரப்பா மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போய் மைசூர்ல போய் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு. எவ்வளவு பெரிய அதை கேட்டா எங்க நயனார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லை எங்க அண்ணனுக்கு. சரி, அதாவது விட்டு விடுங்க. சரி, எடியூரப்பா நான் திட்டிக்கிறேன், நீங்க திட்ட வேணாம். காங்கிரஸ்காரங்க திட்டத்துக்கு மட்டும் நயனார் நாகேந்திரன் தவி குச்சிறாருல. நான் கேட்கறது எல்லாம் காங்கிரஸ் பிஜேபிங்கிறது என்ன? தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அவரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தான். காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த கட்சி மட்டும்தான் முக்கியமா இருக்கே ஒழிய தமிழ்நாடு முக்கியமா இருக்க மாட்டேங்குங்கிற சிந்தனை நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். கர்நாடகத்தில் பிஜேபியா இருந்தாலும் சரி, ஜனதாதளா இருந்தாலும் சரி, நம்ம மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும். இப்ப அண்ணன் பாமக வேற அங்கே கிளைகள், ஆந்திராவில் கிளைகள் தொடங்கியிருக்காரு. எப்ப கர்நாடகாவில் கிளை தொடங்குறாரோ அன்னைக்கு பேசாம இருக்கட்டும். இது தமிழ்நாட்டினுடைய நலனை பத்தியாவது பேச ஆரம்பிக்கட்டும். அரசியல் செய்யற விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி, தமிழ்நாட்டினுடைய நீரை பத்தி நம்ம ஏன் நம்ம அரசியலை பண்ணாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செய்ய மாட்டோம்ங்கிறது வேதனையா இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றது ரொம்ப சிம்பிள். இன்னும் எங்களுடைய பார்வை ரொம்ப தெளிவான பார்வை. நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி முக்கியம், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் வரணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை எங்க அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். கர்நாடகாவில் எப்படி டி கே சிவகுமாரும் எடியூரப்பாவும் ஒன்னா சேர்ந்து, குமாரசாமி ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டு அவங்க தனி நிப்பாட்டு பாக்குறாங்களோ அதே மனநிலை தான் நான் இருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ணன் நயனார் நாகேந்திரோட சேர்ந்து நாங்க ரெடியா சேர்றதுக்கு ரெடியா இருக்கோம். நிர்மல்குமாரோட சேர்ந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். அன்புமணி ராமதாஸோட சேர்ந்து நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா இவர்கள் எல்லாம் என்ன அரசியல் செய்யறதை விட்டுட்டு நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம் தான் சொல்றேன். தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் தீர்மானத்தை போட்டு எல்லாரும் சேர்ந்தானே நின்னாங்க. எல்லாரும் ஏத்துக்கிட்ட தீர்மானம் தானே. எல்லாரும் ஏத்துக்கிட்டு இதைத்தான் நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன தீர்மானம். அந்த தீர்மானத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எல்லாரும் தானே தீர்மானம் போட்டோம். எல்லா கட்சிகளும் தானே அதுல இருந்துச்சு. எந்த ஒரு கட்சியில இருந்து எல்லா கட்சிகளையும் பேச வச்சாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் நம்மளுக்கு பைபிள் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு குரான் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பகவத்கீதை மாதிரி இருக்கணும். அந்த தீர்மானத்தை விட்டுட்டு மற்ற எல்லா பேச்சும் பேசுறமே, இது நியாயமா? அந்த தீர்மானமே தப்புன்னு. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரே அணியில் இருப்பதாகவும், ஆனால் தமிழகத்தில் அப்படியான சூழல் இல்லாமல் அரசியல் செய்வதாகவும் சாடியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.